ஒரு பூமரத்தில் ஒரு பொல்லாத பேய் வசித்து வந்ததாம். அந்த பேய் அந்த வழியால் யார் போனாலும் அவர்களை அந்த பூமரத்துக்கே கூட்டி கொண்டு வந்து அந்த பூமரத்தில் வைத்து அவர்களை கொலை செய்து அவர்களோட ரத்தத்தை குடித்து வந்துச்சான். குடித்த அப்புறம் அவர்கள் எல்லாரையும் அது பூவாக்கி விட்டுச்சான். அப்போ தான் ஒரு நாள் அந்த பேய் இந்த வழியால் யார் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சான். அப்படி காத்துக்கிட்டு இருந்தபோது 3 சின்ன பொண்ணுங்க அந்த வழியால் வந்தாங்களாம். வந்து அந்த பேய் அவங்க கவனிக்கவே இல்லையா. வந்து பார்த்துக்கிட்டே, இங்கே பாருங்க, இதில் நிறைய பூக்கள் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மரம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ கொஞ்சம் பூவை நான் எடுத்து வச்சுக்கிறேன். நாளைக்கு அதிகாலமாக நாங்கள் இந்த மரத்துக்கு கீழே வந்தோம்டா, இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு போய் நாங்கள் கோயிலுக்கு மாலை கட்டி போடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசிரியருக்கும் நாங்கள் பூ மாலையாக தொடுத்து கொடுக்கலாம். ஆசிரியர் அதை தன்னை தலையில் வச்சுப்பாங்க. எப்படி நண்பர்களா நான் சொல்கிற ஐடியா நல்லா இருக்கா? இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பேய் இவர்களை மெதுவாக பின்தொடர்ந்து போச்சுதான். ஏன்னா இவங்க தான் நாளைக்கு இந்த மரத்துக்கு வருவாங்கல்ல, அதால் தான் இவங்க கூட போய் இவர்களில் ஒருவராக மாறி ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வந்து கடித்து கொலை செய்து அதுன்ற ரத்தத்தை குடிக்கிறதுக்காக அந்த பேய் பின்தொடர்ந்து போச்சுதான். அப்படி பின்தொடர்ந்து போகும்போது அங்கே கமலா வீட்டுக்கு போச்சு. இன்னைக்கு இவளை நான் கொல்ல போறேன். நான் முதல்ல உருமாறணும். அந்த கொடூர பேய் கமலாவினுடைய ஒரு நண்பையாக உருமாறி கமலாவை கூப்பிட்டுச்சுதான். எப்படின்னா, கமலா கமலா, இன்னும் நீ எந்திரிக்கலையா? எவ்வளவு நேரம் ஆச்சு? வா, சீக்கிரம் போய் பூ பிடுங்கணும். நிறைய பூக்கள் பிடுங்கின அப்புறம்தான் நாங்கள் சாமிக்கு பூ மாலை தொடுத்து வைக்கலாம், சரியா? இதை கேட்ட கமலா, சரி தன் நண்பி தானே கூப்பிட்றாளண்டு அவ பின்னாடியே நடந்து போனாளாம். எதுவும் பேசாம தன்னுடைய நண்பி இப்படி போகிறது அவளுக்கு ஆச்சரியத்தை தந்தாலும் அதிகாலை தானே என்றுட்டு அவளை பின்தொடர்ந்து போனாளாம். சரி என்றுட்டு பார்த்தா மரமே ஏற தெரியாத தன்னுடைய நண்பி மரத்தில் ஏறுறதையும் அதிகளமான பூக்கள் மேலிருந்து சொறிகிறதையும் பார்த்த கமலாவுக்கு இப்போ என்ன நேரம் என்னண்டு அப்படியே பயந்து கொண்டே மேலே பார்த்தாளாம். அப்போ அந்த ராட்சச பேய் இவளை சாப்பிட போகிறத நினச்சி சந்தோஷமாக மேலே ஆடிக்கிட்டு இருந்துச்சாம். இதை பார்த்த கமலாவுக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே படபடுத்து போச்சுதான். கமலா அந்த பேய்க்கு கதை கொடுத்து கொண்டே, இருடி, நான் இன்னும் கொஞ்சம் பூவை மரத்துக்கு பின்னாலே எடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கமலா மெதுவா அந்த பேயை தாண்டி ஓட வலிக்கிட்டாளாம். கமலாவை கீழே பார்த்த அந்த பேய்க்கு கமலாவை காணலன்ற உடனும் ரொம்ப கோபம் வந்துருச்சா. கோபம் வந்த பேய் கமலாவை பார்த்தப்போ கமலா அந்த வழியாக ஓடிக்கிட்டு இருந்தாளாம். கோபம் கொண்ட பேய் கமலாவை பிடிக்கிறதுக்காண்டி துரத்தி கொண்டே வரும்போது கமலா கோயிலுக்குள்ளே ஓடி போனாளாம். கமலா கோயிலுக்குள்ளே ஓடி போய், கடவுளே, என்னை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் என்று சொல்லிக்கிட்டே இருந்தாளாம். அப்படி இருக்கும்போது அவளை பின்தொடர்ந்து வந்த அந்த பேய் கோயிலன்றதை கூட தெரியாமல் அவளை கொல்றதுக்காக உள்ளே ஓடி வந்துச்சா. உள்ளே ஓடி வந்த அப்புறம் அதை பார்த்த அம்மன், என் சந்நிதிக்குள்ளையா நீ வார, அதுக்கும் ஒரு சின்ன பிள்ளைய துரத்த வாரியான்னு சொல்லி உடனே தன்னுடைய ஒளி வட்டத்தில் அந்த பேய் வந்த உடனும் அது பொசுங்கி எரிஞ்சு சாம்பலாவே போயிருச்சா. கமலா இது எல்லாம் கவனிக்கவே இல்லையா. பயத்தில் இருந்த கமலா கடகடன்னு ஓடி வீட்டுக்கு வந்து தன் நண்பர்களுக்கு சொன்னாலாம், நண்பர்களே, அந்த பூமரத்தில் பேய் இருந்தது,
கதைச்சதை கேட்டுட்டு அது என்னை கொண்டு போய் கொலை செய்ய பார்த்துச்சு. நல்ல காலம் நான் தப்பிச்சு வந்தேன் என்று சொல்லி சொன்னானாம். அதை கேட்ட நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியத்திலையும் பயத்திலையும் இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தார்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.